ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் வேர்ல்ட். வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நான் உங்களுக்கு ஈஸியாக ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டு வந்து நீங்கள் கரெக்டாக கரபாகம் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. நமக்கு எந்த பக்கம் கட் பண்ணணுமோ அந்த பக்கத்துக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் போட்டுருங்க. இப்போ மடிப்பு பக்கம் தான் நமக்கு தேவை. ஸோ மடிப்பு பக்கத்தில் நம்ம வந்து ப்ளவுஸோட அளவெல்லாம் மார்க் பண்ணலாம். இப்போ நம்ம முதல்ல டோட்டல் உயரம் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். ஹைட் எவ்வளோன்னு சொல்லி அளந்துக்கலாம். 14.5 வருது. ஸோ ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க தையலுக்கு. அப்போது 15 வச்சுக்கலாம். கொஞ்சம் தேவை அதிகமாக பிடிச்சி அடிப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. இப்போ இதை மார்க் பண்ணிடலாம். மடிப்பு பக்கத்தில் நம்ம இப்போ டோட்டல் இன்ச்சை வந்து மார்க் பண்ணுறோம். அடுத்தது நமக்கு டோட்டல் சுற்றளவு வேணும், எவ்வளோன்னு தெரியணும். இப்போ அதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸோட உள்பகுதியில் முழுசாக துணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு 2 பக்கமும் இழுத்து வச்சு நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ வந்து கிளாத் தேவைப்படுன்ற மெஷர்மெண்ட் சுற்றளவு கிடச்சிரும். அந்த கிடச்ச சுற்றளவில் பாதி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம மடித்து தான் போட்டிருக்கோம். அதனால் எனக்கு 22 கிடச்சிருக்கு. நான் இப்போ 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ டோட்டலாக அகலம் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷோல்டரோட லென்த்து எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். எப்போவுமே 1/4 இன்ச்சு 2 பக்கமும் தையலுக்கு விட்டுட்டு எடுக்கணும். இப்போ எனக்கு அதில் ஒரு 3.5 இன்ச்சு தேவைப்படுது. அடுத்தது நமக்கு கழுத்தோட அகலம் எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ளவுஸை இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு டோட்டலாக அந்த கழுத்தோட வளைவு கிட்ட வளையிற பக்கத்தில் அந்த ஸ்ட்ரெயிட்டாக வர ஆங்கிளுக்கு நேராக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வந்து 3 இன்ச்சு வந்திருக்கு. அப்போ 3 இன்ச்சுக்கு ஓப்பன் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அதையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போது அதை நம்ம ஒரு ஸ்கேலால் நம்ம மார்க் பண்ணிடலாம். அடுத்தது டோட்டலாக நெக்கோட லென்த்து, அதுவும் அதே மாதிரி நெக்கு வளையிற இடம் வரைக்கும் நம்ம டேப் வச்சுட்டு அந்த மெஷர் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கணும் தையலுக்கு. இப்போது நம்ம மார்க் பண்ணதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போது சைடு மார்க் பண்ணிக்கலாம். 11 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துலேருந்து ஃபுல்லாக நம்ம டோட்டல் ஏரியாவை மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது ஷோல்டரு நம்ம 3.5 இன்ச் நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நெக்கு வந்து கரெக்டாக ஃபினிஷிங்காக ஒரு தடவை லைன்லாம் கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் முதல்ல கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது 1.5 இன்ச்சுக்கு நம்ம அந்த நான் வைக்கிற மாதிரியே அந்த எல் ஷேப்பில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது எதுக்காக மார்க் பண்ணுறோன்னா அந்த இடத்துல ஒரு பெண்டு வரதுக்காக, அந்த வளைவு கொண்டு வரதுக்காக. ஸ்கொயராக இருக்கிற நெக்கு வந்து இப்போ நம்ம அந்த மார்க்கிங் பண்ணதுனால வளைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் ஷோல்டர் மார்க் பண்ணிட்டோம். ஷோல்டருக்கு ஒரு லைன் போடுறோம். ஓகே, இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோலுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்து வச்சுட்டு ஆர்ம் ஹோலோட லென்த் அப்படியே மேலேருந்து வச்சு அளந்துக்கோங்க. தையலுக்காகலாம் கொஞ்சம் இடம் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 இன்ச்சு பக்கமே அதில் தேவைப்படும். ஸோ அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. மேலே 1/4 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு அதை சுற்றளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டரோட லென்த்தும் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஒரு எல் மாதிரி போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த இடத்து நடுவில் ஸ்கொயர் கட்டாக இடத்துல வச்சு நீங்கள் ஒரு டாட் மார்க் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த ஆர்ம் ஹோல் வந்து வரைகிறதுக்கு அந்த வளைவும் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த மார்க்கிங்லாம் உங்களுக்கு நான் டார்க்காக கொடுக்குறேன். இவ்வளோதான். இப்போ நம்ம பேக் மார்க் பண்ணிட்டோம்.
இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த மார்க்கிங் மேலேயே கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கிளாத்தை திருப்பாமல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணுங்கள். கிளாத்தை திருப்பினா மெஷர்மெண்ட் மாறிடும். அவ்வளோதான், இப்போ கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுதான் பேக் போர்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம கை கட் பண்ணலாம். கை கட் பண்ணுறதுக்கு இப்படி ரிமைனிங் பார்ட்டில் இருக்கிற ஒரு கிளாத்தை வந்து நம்ம அப்படியே 4ஆக மடிச்சுக்கிறோம். 4ஆக மடித்ததுக்கப்புறமா அந்த ஆர்ம் ஹோல் பீஸை வச்சு பார்த்தா நமக்கு அது கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ நமக்கு இது அந்த ஆர்ம் ஹோலோட வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த கிளாத்து. இப்போ பாருங்கள், இதை நம்ம வந்து 3 விதமாக மெஷர் பண்ணுறோம். டோட்டல் லென்த்து, சென்டர் பார்ட்டு, லாஸ்ட் எண்டிங்னு சொல்லி மார்க் பண்ணணும். இப்போ அந்த ஹைட்டு பாருங்கள், இப்போ நான் அந்த டெப்த்து இறங்குற இடத்துல, கை குழி இறங்குற இடத்துல மார்க் பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் ஹைட்டு மார்க் எவ்வளோ முடியுதுன்றது மார்க் பண்ணுறோம். அப்புறம் மேலே ஷோல்டர் பட்டைக்கிட்ட வர இடத்துல எவ்வளோ ஹைட்டு அப்படின்னு சொல்லி 3 விதமாக அளவு எடுத்து மார்க் பண்ணியாச்சு. இது எல்லாமே ப்ளவுஸ்லேயே இருக்கும், அந்த அளவை பார்த்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட 4 மடிப்பு இருக்கிற இடத்துல அந்த மெயினான ஷோல்டர் ஹைட்டு வந்து மார்க் பண்ணணும். முடிகிற இடம் தான் வந்து ஓப்பன் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணணும். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க, மாற்றி போட்டுறாதீங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸுக்கு கிராஸ் கட் போடுறதுனால நம்ம ஃப்ரண்ட் பீஸுக்கு பேக் பீஸ் எடுத்து வச்சு ஒரு லாங் பீஸில் மேலேருந்து அப்படியே நம்ம வரைய வேண்டியது தான். ஷோல்டரு அப்புறம் ஆர்ம் ஹோல் இது எல்லாமே சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம இதை அப்படியே வரைஞ்சிக்கலாம். நெக்கும் மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகாது. நெக்கு வந்து ரொம்ப இறங்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பேக் நெக்கை விட எவ்வளோ நமக்கு மேலே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அளவு மார்க் பண்ணி நீங்கள் அந்த இடத்த மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கணும். பேக் நெக் வந்து இறக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கோட அளவு மட்டும் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ சைடும் மார்க் பண்ணியாச்சு. இப்போது ஷோல்டர், சைடு, ஆர்ம் ஹோலு, நெக்கோட வளைவு வரைக்கும் வரைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம அந்த பட்டி வர இடத்த மார்க் பண்ண போகிறோம். அந்த இடத்துல பாருங்கள், நெக் பீஸ் வைக்கிற இடத்துல, பட்டன் பீஸ் வர இடத்துல ஒரு 1 இன்ச்சு வந்து ஒரு டாட் வச்சுருங்க. அது உங்களுக்கு இப்போ என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம பட்டிக்கு மேல் பக்கத்தில் இருக்கிற அந்த பட்டன் பீஸ் வர இடத்துல உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்துக்கலாம். அது ஒரு 4 இன்ச் பக்கம் வருது. அதை அங்கே அப்படியே மார்க் பண்ணியாச்சு. இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு 4.5 இன்ச் வருது, அதுவும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நடு சென்டரில் வரக்கூடிய அளவும் மார்க் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ப்ளவுஸை நல்லா உள்ளே திருப்பிட்டு நல்லா ஷோல்டர்லேருந்து அந்த டக் பிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த பாயிண்ட் அடிச்சிருப்போம் இல்லையா, அந்த பாயிண்ட் வரைக்கும் நல்லா இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் அளவு தெரியும். அந்த எக்ஸாக்ட் அளவை அப்படியே வச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து உள்ளேருந்து கரெக்டாக எடுத்திருக்கோம். ஸோ அது மாற்ற வேண்டாம், அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை அப்படியே ஜாயின் பண்ணலாம். இங்கே மட்டும் இந்த பட்டன் பீஸ் கிட்ட மட்டும் நேராக அப்படியே கிராஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப்பே வராது. ஸோ அந்த ஸ்கேல் அங்கே வச்சுட்டு அங்கேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக தான் அந்த கோடு ஜாயின் பண்ணணும். நேராக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் மாறிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டான ஷேப் வந்தாச்சு. கிராஸ் கட்டில் எல்லோரும் பண்ணுற தப்பே அங்கே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுறதா, அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம கரெக்டாக மார்க்கிங்கில் எதையும் மாற்றிடாமல் கட் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து காட்டன் பிட் எடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பழகிறவங்க பழகலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது ஸ்டிஃபாக இருக்கும், நகராது. கீழே போடுற பேஸ் துணியும் அதே மாதிரி தான். நல்ல ஒரு ஸ்டிஃபான பெட்ஷீட்டோ இல்லைன்னா நல்ல ஒரு ஸ்டிஃபான கிளாத் போட்டுக்கோங்க டேபிள் மேலே. அப்போ தான் உங்களுக்கு க்ரிப் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண ஏரியா ஃபுல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம இதுக்கு அடுத்ததாக கீழே அந்த பட்டி பார்ட் வரும் இல்லையா, அது நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி நம்மளோட டோட்டல் சுற்றளவு வந்து 11 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதே எடுத்துட்டாலே போதும். ஏன்னா அதுக்கு தான் ஃபினிஷ் ஆகும் ப்ளவுஸு. ஸோ அந்த இதுக்கு எடுத்திருக்கோம். அதுக்கு இப்போ பட்டியோட உயரம் தேவை இல்லையா, பட்டியோட உயரம் லாஸ்ட்லேயும் ரெண்டு சைடுலேயும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். லாஸ்ட்டாக உள்ளே போகிற இடத்துலையும் பட்டன் பீஸ்கிட்டையும் எவ்வளோ வந்து நமக்கு லென்த்து தேவைப்படுதோ அது கூட 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சு மொத்தம் 1/2 இன்ச்சு ஜாஸ்தியாக வச்சு 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நடு டெப்த்து எவ்வளோ இருக்கோ அதுவும் அதே மாதிரி 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சு மார்க் பண்ணிவிட்டு நடு பார்ட்டில் கொஞ்சம் வளையும் இல்லையா, அது அந்த மெஷர்மெண்ட்டு 3 மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி இப்படி வரைஞ்சிக்கணும். வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அதை டைரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இது 2 துணியாக மடித்து போட்டு தான் கட் பண்ணுறேன். ஸோ 2 பட்டி கிடைக்கும். அடியில் வச்சு தைக்கிறதுக்கு துணி நம்ம எக்ஸ்ட்ராவாக கெட்டி துணி மேலே போட்டு இதை அப்படியே வச்சு கட் பண்ணிக்கணும். அப்போ அது ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ பாருங்கள், இதை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த டாட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெல்ட் வைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது முடிஞ்சது. அடுத்தது கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம். எதுக்கு இந்த கிராஸ் பீஸ் அப்படின்னா, நம்ம நெக்கு வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கு. எப்போவுமே லென்த்தாக ஒரு கிராஸாக போட்டு எடுக்கிற மாதிரி துணி இருந்ததுன்னா லென்த்தி பீஸில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக ஸ்கேல் வச்சு வரைஞ்சி டக்குன்னு கட் பண்ணி எடுத்துக்கலாம். லென்த்தி பீஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ லென்த்தியாகவும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கடைசியாக ஷார்ட் இருந்தாலும் நல்லது தான். இப்போது அடுத்தது பட்டன் பீஸுக்காக நம்ம மெஷர் பண்ணுறோம். பட்டன் பீஸோட டோட்டல் லென்த் எவ்வளோ வரும் அப்படின்றத பார்த்தாச்சு. அது ஒரு 7லேருந்து 8.5க்குள்ளே வந்து தேவைப்படுது. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கிறேன். ஒரு 8.5க்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதோட அகலம் வந்து 3 இன்ச்சு ஸ்டாண்டர்டாக தேவைப்படும். அதையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டோட்டலாக வரைஞ்ச இடத்துலேருந்து அந்த பட்டன் பீஸை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிராஸ் பீஸுக்குள்ளே வரைஞ்சி வச்சுருக்கிற அந்த கோடெல்லாம் அப்படியே மடமடன்னு நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ண பீஸெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸ் ஆயிரும் இல்லைன்னா. பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டும் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பெல்ட்டு, அதுக்கப்புறம் கை. இது வந்து பட்டன் பீஸ். இப்போ எல்லாமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியும் வச்சாச்சு. ஸோ சூப்பராக வந்திருக்கு, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம இந்த வரைஞ்சி வச்சுருக்கிற இந்த நெக் ஃபினிஷிங்க்கு பைப்பிங்குள்ளே இந்த கிராஸ் பீஸையும் மடமடன்னு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கரெக்டாக அந்த மார்க்கிங் மேலேயே கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த பைப்பிங் தானே அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு மார்க்கிங் இல்லாமல் அப்படியே கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு ஒரே மாதிரி கோடு போட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃபினிஷிங் பண்ணுறப்பவும் ஒரே மாதிரி லென்த்தாக கரெக்டாக இருக்கும். தையல் போடுறப்பவும் ஒரே மாதிரி தையல் விழுகும். துணிக்கேற்ற மாதிரி அப்புறம் முன்ன பின்ன தான் தையல் மாறிடும். அதனால் கரெக்டாக ஃபினிஷிங் கொடுங்க. இதுக்கு வந்து இந்த பைப்பிங்குள்ளே வேலை முடிஞ்சுது. ஸோ நம்ம டோட்டலாக ஒரு ப்ளவுஸுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே பண்ணியாச்சு. இதில் ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து அந்த கை பார்ட்டு மட்டும் ஒரே 1 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் வர இடத்துல மட்டும் 1 இன்ச்சு ஆழமாக இறக்கி கட் பண்ணணும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். கைக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதை மட்டும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.